அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான 4 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 கம்பெனி வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். இந்த 4 கம்பெனியுமே அதிகமான டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு கேபிட்டல் கெயினில் இருக்குது. வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டும் அதிகமாகிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பேர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் கோல் இந்தியா லிமிடெட். இவங்க கோல் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோல் இந்தியா தான் கோல் ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய கம்பெனி. 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் டன்னுக்கு மேலே கோல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவே 2014-15 அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 609 மெட்ரிக் டன் கோல் தான் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ 1 பில்லியனை கிராஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% பக்கத்தில் வந்து இருக்குது. இன்னமும் இந்த கோலுக்கான தேவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கலாம்னா, இப்போ வந்து விண்ட் எனர்ஜி வருது, சோலார் எனர்ஜி வருது, அதனால கோல் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. கோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது கம்மியான கோல் இருந்தாவே சேம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரமாக அந்த கோல் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால நிறைய செக்டாருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது சிமெண்ட்டு ஃபெர்டிலைசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சரில் தான் அவங்களோட ரா மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மற்ற எனர்ஜியில் இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சரை விட கோல்ல இருந்து வரக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும். இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்தே நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2047 ரொம்ப அதிகமான கோலை நம்ம இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கோல் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் பவர் செக்டரில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிமெண்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். கவர்மெண்ட்டில் மகாரத்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 467 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 243% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 2,88,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9.66 வந்து இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ 171லையும் டிவிடெண்ட் ஈல்டு 5% மேலே வந்து இருக்குது. இவங்களோட ROCE 48%, ROE 38%, ROIC 32%, OPM 29% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த கம்பெனிக்கு லாபம் நல்லாவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இன்ட்ரென்சிக் வேல்யூ 691 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.36 இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ 0.36, அதாவது 2க்கு கீழே இருக்குது. நம்ம முக்கியமாக டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கும் போது கவனிக்க வேண்டியது டிவிடெண்ட் பேட் ரேஷியோ தான். இந்த கம்பெனிக்கு டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 46.2% இருக்குது. அதாவது இந்த கம்பெனிக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 46 ரூபாய் 20 பைசா நம்மளுக்கு டிவிடெண்டாக தராங்க. அப்படி 46 ரூபாய் 20 பைசா டிவிடெண்டாக நம்மளுக்கு தரும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5% பக்கத்தில் இருக்குது. இன்னமும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போக போக இவங்களோட டிவிடெண்ட் பேட் ரேஷியோவை அதிகமாக்குனாங்க அப்படின்னா நமக்கும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். எல்லா கம்பெனிக்கும் டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு கம்பெனி பேர் ப்ளஸ் டிவிடெண்ட் பாலிசின்னு போட்டாவே நம்மளால் அவங்க டிவிடெண்ட் பாலிசி என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வர லாபத்திலேருந்து அதிகபட்சம் 30% இல்லைன்னா 40% நாங்கள் இயர் ஆன் இயர் வந்து டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாலிசியை வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் அதிகமாக டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி வந்து வாங்கக்கூடாது. ரெகுலராக அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்து வாங்கணும். டெப்ட் ஈக்விட்டி 0.13 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.74 வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்களோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா CAGR லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் 8%, ப்ராஃபிட் க்ரோத் 16% இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத். அடுத்தது ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 28%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா 28% லாஸ்ட் 5 வருஷமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 5% வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த 5% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். இருந்தாலும் முன்னே இருக்கிறத விட இப்போ உங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%க்கு மேலேயே இருக்குது. சூப்பரான ரிட்டர்ன் ஈக்விட்டி, நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2025 ஜனவரி மாதம், ஆகஸ்ட் மாதம் 2 தடவை, நவம்பர் மாதமாக டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. இதுவே 2026 பிப்ரவரி மாதம் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு 26 ரூபாய் 40 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 467 ரூபாய் இருக்கனால கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5.6% வந்து இருக்குது. இதுவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 100 ரூபாய்க்கு கீழலாம் போணுச்சு, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 26%க்கு மேலே வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சும்மா வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணியிருந்தாவே வருஷம் 26% நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அமௌண்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட காசு 100 ரூபாயில் இருந்தது 467 ரூபாய், கிட்டத்தட்ட 3 மடங்கு நம்ம போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். இதனால தாங்க இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்னும் அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கலை, இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்போ இதே குரோத்தில் கம்பெனி இருந்துச்சுன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னமும் அதிகமாக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இப்போ 26 ரூபா கொடுத்துட்ருக்காங்களா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுக்கலாம் ஒரு ஷேருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வச்சு பார்க்கக்கூடாது, குவான்டிட்டியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணணும். சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பிஎஃப்சி லிமிடெட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்காங்க. பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. அதாவது இப்போ நமக்கு வந்து கடன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போகிறோம், ஃபைனான்ஸுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம வந்து கடன் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து கடன் கொடுத்துட்ருக்காங்க. பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் வந்து கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பவர் செக்டார்னா பவர் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பவர் பிளான்ட் வாங்குவாங்க, எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பவர் வந்து மூவ் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் தேவையான லோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பவர் வந்து டே பை டே வந்து அதிகமாக தான் நம்ம வந்து கன்சப்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறினால எல்லாத்துக்கும் வந்து கரண்ட் வந்து தேவைப்படுது. இன்னமும் நம்ம கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து அதிகமாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லோன் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் லீஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து லீஸ் ஃபைனான்சிங் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து எக்யூப்மெண்ட்டை தான் வாங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஷார்ட் டர்ம் மீடியம் லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெப்ட்டு ரீஃபைனான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த பவர் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 411 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 349% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,36,000 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 5.40லையும், புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 385 இருக்குது. ROC 9%, ROE 21%, ROIC 29%, OPM 95% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 888 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.30 வந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு கீழேயும் இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 22.7% இருக்குது. இப்படி இருக்கும்போதே, அதாவது 22% டிவிடெண்ட் பே ரேஷியோ இருக்கும்போதே இவங்க டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4% பக்கத்தில் இருக்குது. இன்னமும் இவங்க டிவிடெண்ட் பே ரேஷியோ அதிகமாக்கும் போது இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 7.88 இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் பார்க்கும்போது லாஸ்ட்டு 10 வருஷம் வந்து எடுத்துக்கலாம். இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 16%, ப்ராஃபிட் growth 14% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் 20%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 20% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2025 பிப்ரவரி, மார்ச், ஜூன், ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் இந்த 5 மாதமாக டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த 2026 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அண்ட் மார்ச் 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் ஜூன், ஆகஸ்ட், நவம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்க 16 ரூபா 65 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு கரண்ட் ப்ரைஸ் 411 வச்சு பார்க்கும்போது 4% இருக்குது. இவங்க போனஸும் கொடுத்துருக்காங்க. 2016 1:1 அப்படிங்கிற ஒரு போனஸும், 2023 1:4 அப்படிங்கிற போனஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2014 ஒரு ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக கொடுத்துருப்பாங்க. 2023 4 ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் வந்து போனஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இதில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்களோ இப்போ அவங்க டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 16% வந்து இருக்கும். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடு, பிபிசிஎல், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் குருடாயில் ரிஃபைனிங் பிஸ்னஸ்லேயே வந்து இருக்காங்க. இப்போ பாரத் பெட்ரோலியை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும்னா நம்ம அந்த பெட்ரோல் பங்கில் போய்ட்டு டீசல் பெட்ரோல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஆயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாங்கிட்டு இருக்கோம். பாரத் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு. சிட்டி சைடு மேக்ஸிமம் நிறைய பேர் பாரத் பெட்ரோலியத்தில் தான் போய் பெட்ரோல் வந்து போடுவாங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு. அதுவும் இல்லாமல் இவங்கள ரிஃபைனரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் டோட்டலாக 14-15%
க்ரூட் ஆயில் ரிஃபைனரி இவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெட்ரோல் ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறது, ரிஃபைனிங் பண்ணுறது, இதுவும் மட்டும் இல்லாமல் பைப்லைன் ப்ராஜெக்ட் இவங்ககிட்ட இருக்குது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸு கொண்டு போகிறதுக்கான பைப்லைன் பிஸ்னஸும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பெட்ரோல் பங்குக்கு மேலே இவங்ககிட்ட வந்து இருக்குது. நம்ம டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 26% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது. எல்பிஜியில் 9 கோடிக்கு மேலே கஸ்டமர் வந்து இவங்ககிட்ட இருக்காங்க. எல்பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 27% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஈவி வந்து வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த மாதிரி பெட்ரோல் பங்குக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் கிட்டத்தட்ட 27% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. நாளைக்கு எல்லாருமே ஈவிக்கு மாறும்போது இந்த பெட்ரோல் பங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் ஒரே ஒரு பவர் சார்ஜர் வச்சாவே போதும். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோல் பங்க்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் போது ஈஸியாக ஒன்றும் இல்லைங்க, இப்போ பெட்ரோல் பங்க்கு அந்த இதுக்கு பதிலாக ஒரு சார்ஜரை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இதுவும் இவங்க வந்து பார்த்தோன்னா யோசிச்சுக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நிறைய பிளான் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. இவங்க லூப்ரிகன்ஸு கேஸு எல்லாமே சேல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஜாயின்ட் வென்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெடு, இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெடு எல்லாமே இவங்களோட ஜாயின்ட் வென்ச்சரில் தான் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. கரண்ட் பிரைஸ் 288 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 36% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் 1,24,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5லையும் புக் வேல்யூ 217 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாருங்கள் 6% மேலே வந்து இருக்குது. ROCE 16%, ROE 17%, ROIC 24%, OPM 8.68% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 466 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.63 வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேறு அதிகமாக தான் இருக்குது. அதாவது இன்டென்சிக் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் பே ரேஷியோ 32% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.56 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.33 வந்து இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட்டு 10 வருஷம் நம்ம எடுத்து பார்க்கும்போது 6%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 7%, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 23% வந்து இருக்குது. இங்கே வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இவங்க 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம். 2026 பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு 10 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு 22 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 288 ரூபா வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.8% வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 6 தடவை வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2024 1:1 போனஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2017லையும் 2:1 அப்படிங்கிற ஒரு போனஸ் கொடுத்தாங்க. 2016லையும் 1:1 அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் 3 தடவை இவங்க வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போனஸ்லாம் வச்சு நம்ம கணக்கு பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 7.8% இருக்குது. அதாவது 8% பக்கத்தில் இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. அடுத்தது REC லிமிடெடு. இவங்களும் பவர் செக்டாரில் தான் இருக்காங்க. பவர் செக்டார் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களும் பார்த்தீங்கன்னா பவர் செக்டாருக்கு தேவையான லோன் தான் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவங்களும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா PFC லிமிடெட் தான் REC லிமிடெட பேரண்ட் கம்பெனி. இவங்க பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய வேல்யூ செயினில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. பவர் ஜெனரேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ்க்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரினியூவபிள் சோர்ஸு ஆஃப் எனர்ஜிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சோலாரு, விண்ட் எனர்ஜி இதுக்கு தேவையான லோனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா REC லிமிட்டடும் PFC லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆக போகுது அப்படின்ற ஆல்ரெடி நியூஸ் வந்திருக்கு. அதாவது இதுக்கப்புறம் REC லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் வந்து ஆகிடும். அதுக்கு பதிலாக PFC லிமிடெட் வந்துடும். அந்த ரேஷியோலாம் இதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம். கரண்ட் ப்ரைஸ் 330 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 207% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இவங்க தான் மெர்ஜர் ஆக போகிறாங்களே, அதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை பற்றி பார்த்துட்டு அப்போல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. மெர்ஜர் ஆனாலும் அதுக்கேற்ற ரேஷியோவில் தான் நம்மளுக்கு PFC லிமிடெட் ஸ்டாக் வரும். மெர்ஜர் ஆகிறதுக்கு இப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மேபி 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 3 வருஷம் கூட ஆகலாம். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து மெர்ஜர் பண்ணுறாங்க அப்படின்னு. அது வரைக்கும் இந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். மார்க்கெட் கேப் 87,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5லையும் புக் வேல்யூ 317 வந்து இருக்குது. ROCE 9.9%, ROE 21%, ROIC 9.9%, OPM 95% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 830 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.30 வந்து இருக்குது. டிவிடெண்ட் பே ரேஷியோ 29.8% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தா கூட 6.18% வந்து இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1 வந்து இருக்காங்க.
இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 11%, ப்ராஃபிட் growth 12% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 18% இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 18% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 207% வந்து அதிகமாக இருக்குது. இவங்களும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 பிப்ரவரி மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட்டும், மார்ச்சில் ஒரு தடவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹3.20 வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 2 தடவையும், அக்டோபர் மாதமும் டிவிடெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 தடவை இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் 2026 ஒரு தடவை, 2022 ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹19.60 அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 6% வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 6% இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு. இது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். டிவிடெண்ட்டு எப்பயுமே நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே வந்து இருக்கும். இந்த 4 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். இந்த வீடியோ ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் கால் வந்து கொடுக்கறது இல்லை. என்னோட நாலேஜ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கம்பெனி பற்றியும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டெசிஷனாக வந்து எடுங்க.